ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஐடிபி பேங்க் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு ஐடிபி பேங்க் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. முதல்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு 70 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ் தெரிஞ்சிருக்கணுங்க. மொத்தமாக வந்து 1100 வேக்கன்சி வந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து அந்த 70 வேக்கன்சி, நம்ம சென்னைக்கு 70 வேக்கன்சி அப்படின்னா அந்த 70 வேக்கன்சி ஜென்ரலுக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு, ஓபிசிக்கு எவ்வளோ, அந்த மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஏஜ் லிமிட். இந்த வேலைக்கு நீங்கள் 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு மார்ச் 8லேருந்து 19, அதாவது மார்ச் 19, 2026 அதாங்க கடைசி தேதி. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏப்ரல் 12 அன்றைக்கி தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆனுவலாக வந்து 6.14 lakh இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆனுவல் சேலரியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கான போஸ்டிங் எங்கே இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்கிறாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இதை வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 200 கொஸ்டின், 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் கொஷின் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அது முடித்ததுக்கப்புறம் ஸோ மெடிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அதிகபட்சமாக 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது. எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாருங்கள் 250 ரூபா, மற்றவங்களுக்கு 1050 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும் எல்லாமே, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும், உங்களுக்கான சிலபஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண பாருங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தாங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர். இதில் போயிட்டு ஸோ கிளிக்கர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 200 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா இதுக்கும் மினி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் வந்து 2 இயர்க்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சொன்ன பதவிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. பட் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி மார்ச் 19, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 12 தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ ஏஜ் பற்றி பார்த்தாச்சு, எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சேலரியை வந்து மந்த்லி உங்களுக்கு 48,480 ரூபா ஸ்டார்டிங்கில் சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கும் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, பர்சனல் இன்டர்வியூ இருக்க போது, மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 200 மதிப்பெண்களுக்கு தாங்க எக்ஸாம் வைக்கிறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி மீது எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். மொத்தமாக 1300 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தா இதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு கிளிக்கர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ பேங்க் எக்ஸாமில் எப்படி அப்ளை பண்ணுமோ சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தாங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷனில் உங்கள் நேம், உங்களுடைய மொபைல் நம்பர்லாம் எழுதுவீங்க.
அப்டேட் பண்ணி சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். செகண்ட் ஸ்டெப்பில் உங்கள் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுவீங்க. தேர்ட் ஸ்டெப்பில் டீட்டெயில்ஸாக எல்லாமே ஃபில் பண்ணுவீங்க. அதாவது உங்கள் ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, உங்களுடைய மொபைல் நம்பர், அட்ரஸ் என்ன கம்யூனிட்டி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுவீங்க. குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணுவீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அப்லோடில் போயிட்டு உங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் உடைய அந்த ஹேண்ட் ரிட்டன் ரெகுலேஷனும் அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காலும் அங்கே போயிட்டு எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஐடிபி பேங்க்லேருந்து நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.